அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொடக்ஷனில் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்குறோம். 41th கொஷின், டிக் வெல்டிங் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் வெல்டிங். டிக் வெல்டிங் வந்து எந்த மெட்டீரியல் வந்து சூட்டபிள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. மைல்டு ஸ்டீல், கார்பன் ஸ்டீல், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ டிக் வெல்டிங் இஸ் பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் அலுமினியம். ஸோ டிக் வெல்டிங் எப்பவுமே வந்து பெஸ்ட்டு சூட்டபிள் அப்படின்னா டிக் வெல்டிங் அலுமினியம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 42th கொஷின், இன் டிசி வெல்டிங் தி ஸ்டேட் polarity electronegative ரிசல்ட் இஸ். ஸோ டிசி வெல்டிங்கில் ஸ்ட்ரெயிட் polarity கொடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவாக கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸ்மாலர் வெல்டு போல், லெஸ் ஹீட்டிங் ஆஃப் ஒர்க் பீஸ், லோயர் டெபாசிட் ரேட், லோயர் பெனிட்ரேஷன். ஸோ லோயர் பெனிட்ரேஷன் பிகாஸ் ஆஃப் 2/3 ஆஃப் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் அட் தி லோயர் பீஸ். ஸோ லோ பெனிட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/3 ஆஃப் ஹீட் ஜென்ரேட்டட் அட் ஒர்க் பீஸ் அட். ஸோ லோயர் டெபாசிட் ரேட் ஆஃப் கன்சியூமர் எலக்ட்ரோட். ஸோ ஃபில்லர் மெட்டல் கேன் பி அப்டைன்டு. ஸோ நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோயர் டெபாசிட் ரேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 43th கொஷின், நோ கட்டிங் ஃப்ளூயிட் இஸ் யூஸ்டு இன் தி ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ். ஸோ எந்த ஆப்ரேஷனில் வந்து கட்டிங் ஃப்ளூயிடை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பிளானிங் அண்ட் ஷேப்பிங், ப்ரோச்சிங், ஹார்னிங், ட்ரீட் ரோலிங். ஸோ ட்ரை மிஷினிங்னு ஒன்று இருக்குது. ட்ரை மிஷினிங் அப்படின்னா நோ ஃப்ளூயிட் இஸ் யூஸ்டு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவாய்ட் ப்ராப்ளம் டு கட்டிங் கன்சூமர் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ். ஸோ ட்ரை மிஷினிங் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் அண்ட் ஷேப்பிங்கில் வந்து நம்ம ட்ரை மிஷினிங்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஹீட் ஜென்ரேட்டட் இன் மெட்டல் கட்டிங் இஸ் dissipated in different proportions into environment, tool, chip and workpiece. The correct order of the proportions is decreasing magnitude is no cutting fluid is used. ஸோ எந்த ஆர்டரில் வந்து ஹீட் டிசிபேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஃப்ளூயிட் யூஸ் பண்ணாமல். ஆப்ஷன் டூல், ஒர்க் பீஸ், சிப், என்வாயன்மெண்ட், ஒர்க், டூல், சிப், என்வாயன்மெண்ட், டூல், சிப், என்வாயன்மெண்ட், ஒர்க், சிப், டூல், ஒர்க், என்வாயன்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஜென்ரேஷன் வந்து சிப்பில் வந்து 60% ஆஃப் ஹீட் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ சிப்லேருந்து 30% வந்து டூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ டூலேருந்து நெக்ஸ்ட் 10% ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பீஸுக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் என்வாயன்மெண்ட்டுக்கு வரும். ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 60, 30, 10. ஸோ அப்போ சிப்பு, டூலு, ஒர்க் பீஸ், என்வாயன்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 45th கொஸ்டின், பிளைண்டிங் ரைசர் ஆர் டிஃபைன்ட் ஆஸ். பிளைண்டிங் ரைசர். ஸோ இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பிளாண்டின்னு கொடுத்துருக்காங்க. பிளைண்டிங், BLINDI. பிளைண்ட் ரைசர் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் taper of thinner section towards thicker section, massive metal instead of increased heat capacity, does not break to the top of the cope, receive the molten metal directly from the runner. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளைண்டர் ரைசர் இஸ் கனெக்டட் டு either at top of the cope. So either at the top of the cope or the side of the casting at the parting lines of the drag. So does not break off the top of the cope. Does not break. So break on the top வந்து பார்த்திங்க அப்படின்னா break பண்ணாது. So option C is the correct answer. 46th question, in resistance welding heat is generated due to resistance between. ஸோ ரெசிஸ்டன்ட் வெல்டிங்கில் வந்து ஹீட் ஜென்ரேட்டர் வந்து எதன் மூலியமாக நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் எலக்ட்ரோட் அண்ட் ஒர்க் பீஸ், இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ், டூ டிசிமிலர் மெட்டல்ஸ் பிஹைன் இன் கான்டாக்ட், ஆஸ்பிரேட்டிவ்ஸ் பிட்வீன் டச்சிங் பிளேட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கில் வந்து 2 எலக்ட்ரோட் இருக்கும். ஸோ 2 எலக்ட்ரோடில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை கொடுக்குறோம். ஸோ அந்த பவர் சப்ளையை வந்து ஒர்க் பீஸ் 2 கான்டாக்ட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு ஆர்க்கு வந்து கிரியேட் ஆகும். பிளேட் டச் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஆஸ்பிரேட்டிங் பிட்வீன் டச்சிங் பிளேட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஜென்ரேட்டர் நடக்கும். 47th கொஷின், கிளைம் மில்லிங் இஸ் சூசன் வைல் மிஷினிங் பிகாஸ். ஸோ எதனால் வந்து கிளைம் மில்லிங் வந்து சூஸ் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. இது சிப் திக்னஸ் இன்க்ரீஸ் கிராஜுவலி, இட் enables the cutter to dig in and start the end, specific power consumed is reduced, a better surface finish can be obtained. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் டெப்த் ஃபார் டூத். ஸோ கட்டிங் டூத் வந்து கிளைம்பிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் டு டிக் இன் அண்ட் ஸ்டார்ட் தி எண்ட். ஸோ கட்டர் வந்து டிக் இன் ஆகும், அப்புறம் ஸ்டார்ட்டில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் தி எண்ட். ஸோ ஸ்டார்ட் ஆகி இப்போ இங்கே எண்ட் ஆகும். ஸோ ஆப்ஷன்
B. It enables the cutter to dig in. First dig in touch ஆகும் and start the end. So endல வந்து endலேருந்து ஸ்டார்ட் ஆகும். So option B is the correct answer. The interpolator in a CNC machine control. So in CNC machine control வந்து interpolatorல வந்து ஆப்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பிண்டில் ஸ்பீட், கூலண்ட் ஃப்ளோ, ஃபீட் ரேட், டூல் சேஞ்ச். ஸோ இதில் வந்து ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீட் ரேட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினிங் சென்டர் ஒன்லி அலோஸ் தி ஃபீட் ரேட் டு தி ஸ்பெசிஃபைட் மினிட்ஸ் ஃபார்மேட் இன்ச் இன் தி மில்லிமீட்டர் பர் மினிட். ஸோ ஃபீட் ரேட் தான் வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம பண்ண முடியும், இன்டர்போலேட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 49th question, for machining very hard material. ஸோ வெரி ஹார்ட் மெட்டீரியல் வந்து மிஷினிங் பண்ணும்போது டூல் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்குறாங்க. ஹையர் ரேக் ஆங்கிள், நெகட்டிவ் ரேக் ஆங்கிள், ஜீரோ ரேக் ஆங்கிள், ஸ்மால் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள். ஸோ ஃபார் ரேக் ஆங்கிள் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பர் கட்டிங், reducing shear plane size, lower then strain, then negative rack, lower cutting force, lower power consume. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ரேக் ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஸ்மால் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து மிஷின் எந்த ஒரு ஹார்ட் மெட்டல் டூலாக இருந்தாலும் கட்டிங் டூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்மால் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிளாக இருக்கணும், ஸ்மால் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிளாக இருக்கணும். 50th வந்து நெகட்டிவ் அலவன்ஸ் இஸ் ப்ரொவைடட் ஆன் தி பேட்டர்ன் டு டேக் கேஸ் ஆஃப். ஸோ நெகட்டிவ் அலவன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ்ட்ரேஷன் அலவன்ஸ், ஷேக்கிங் அலவன்ஸ், டிராஃப்ட் அலவன்ஸ், மிஷினிங் அலவன்ஸ். ஸோ நெகட்டிவ் அலவன்ஸ் அப்படின்னாவே தி டைம் ஆஃப் பேட்டர்ன் ரிமூவலில் தான் நம்ம வந்து ஷேக்கிங் அலவன்ஸ் கொடுப்போம். ஷேக்கிங் தி பேட்டர்ன் இஸ் ரேப்பிட்டட் ரப்டு all around the vertical face to enlarge the mold similarity to facilitate to it remove. It is a negative allowance. So shake allowance வந்து எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா நெகட்டிவ் allowance தான் நம்ம ஷேக் allowance சொல்லுவோம். is to apply to only a dimensions which parallel to the parting plane. So negative allowance அப்படின்னாவே shaking allowance. So option B is the correct answer. Thank you.